தூய்மை பண்ணாங்க வந்து என்ன பாவம் பண்ணனே தெரியல. தமிழோட மக்கள் மாற்றத்தை கொடுத்துருக்காங்க. மாற்றம் நீங்கள் வந்தோடனே ஃபஸ்ட்டு ஏழைங்க வயிற்று அடிக்க தான் நீங்கள் முதலமைச்சர் வந்துக்கிறீங்களா? அவங்க பண்ண தப்பிய திரும்ப இந்த முதலமைச்சர் பண்றாரு. டிஎம்கே ஆட்சி என்ன பண்ணாங்களோ இப்போ இவங்க ஆட்சியில் திரும்ப அதே தொடர போகுது. டிஎம்கே தோத்த காரணம் தூய்மை பண்ணி போராட்டம் தான் சொல்லுவாங்க. அதை வந்து யாருமே மறக்க கூடாது. விஜய் அவங்களும் மறக்க மாட்டாருன்னு நாங்கள் நினைக்கிறோம். திரும்ப முதலமைச்சர் ஜோசப் விஜய் அவங்களுக்கு சொல்றது ஒரே வார்த்தை தான், தமிழ்நாடு மக்கள் அவங்க பண்ண ஒரே அராஜகமும் திரும்ப நீங்கள் பண்ணீங்கன்னா திரும்ப மாற்றம் தான் கண்டிப்பாக வரும். எங்களுக்கு மாற்றம் கொடுத்தாருன்னா இன்றைய அடுத்த முதல்வர் அவர் தான். எங்களுக்கு அவர் மாற்றத்தை கொடுக்கலன்னா இன்றையோடு அவர் கடைசி அவரை ஊற்றி முன்னு வீட்டுக்கு போகலாம். இந்த 6 மாதமாக எங்களை படாத பாடுபடுத்துனாங்க. முன்னாடி இந்த முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் அவங்களுடைய ஆட்சி முன்னாடி எப்படி அராஜகம் இருந்துச்சு இந்த தூய்மை பண்ணி வேலையில் இன்னுமும் அந்த அராஜகம் நீடிக்குது. எங்களுக்கு ஜோசப் விஜய் அவங்ககிட்டே சொல்கிறோம், எங்கள் பணி நிரந்தர பணி கிடைக்கிற வரைக்கும் எங்கள் போராட்டம் தொடரும். என் பேர் வந்து குட்டிமா, நான் ஒரு தூய்மை பணியாளர். நான் வந்து 4வது மண்டலத்தில் 39 வார்டில் வேலை செய்கிறேன். முன்னாடி நாங்கள் வேலை செஞ்சது வந்து 5வது மண்டலத்தில் 60 வார்டில் நாங்கள் வேலை செஞ்சோம். ஆகஸ்ட் 31 நாங்கள் வேலைக்கு போகிறப்பல எங்களுக்கு வேலை இல்லைன்னு சொல்லிட்டாங்க. அப்புறம் ஆகஸ்ட் 1 திரும்ப 8ஆம் மாதம் 1 நாங்கள் எல்லாம் போகிறோம், எங்களுக்கு வேலை இல்லைன்னு சொல்லிட்டு எல்லோரையும் வெளியே அனுப்பிட்டாங்க. அதுக்கப்புறமா நாங்கள் எல்லாருமே மொத்தமாக வந்து ரிப்பன் மாளிகை முன்னாடி தான் நாங்கள் உட்காந்தோம். 2000 பேர் 1953 பேர் நாங்கள் அங்கே ரிப்பன் மாளிகை முன்னாடி வந்து உட்கார்ந்தோம். தமிழ்நாடே பார்த்துச்சு எங்களுடைய போராட்டத்தை. நாங்கள் எதுவும் சொல்ல வேண்டியதே இல்லை. எல்லாருமே தமிழ்நாடு மக்கள் எல்லாருமே பார்த்தாங்க. எல்லா கட்சிக்காரமே எதிர்கட்சியிலேருந்து ஆளுங்கட்சி வரைக்கும் எல்லாருமே பார்த்தாங்க. நாங்கள் வந்து தூய்மை பண்ணாங்க வந்து என்ன பாவம் பண்ணனே தெரியல. எங்களை வந்து 13 நாள் பிறந்த 6 மாதமாக எங்களை படாத பாடுபடுத்துனாங்க. முன்னாடி இந்த முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் அவங்களுடைய ஆட்சி திரும்ப வந்து அதே ஆட்சியிலே வந்து அந்த அறநிலைத்துறை அமைச்சர் அவங்க வந்து PK சேகர் பாபு திரும்ப எங்கள் பணியை எங்களுக்கு கொடுத்தாரு. இப்போ எங்கள் பணியை கொடுத்து நாங்கள் 4 மாதமாக திரும்ப நாங்கள் பணியில் இருக்கோம். இப்போ இன்றைய முதல்வர் ஜோசப் விஜய் அவங்க வந்து இன்றைக்கி முதலமைச்சராக இருக்கார். இப்போ வந்து இன்றைக்கி வந்து தகவல் பாருங்களேன், என்னன்னா வந்து மாநகராட்சி இல்லாமல் நகராட்சியெலாம் வந்து 13, 12 மண்டலமாக வந்து கான்ட்ராக்டில் விடுறேன்னு சொல்லி அவர் சொல்லிக்காரு. முதலமைச்சர் அவங்க பண்ண தப்பிய திரும்ப இந்த முதலமைச்சர் பண்ணுறாரு. 3 வருஷம் அவர் ஆட்சியை வந்து ஆரம்பித்து முதல் பார்த்த சங்கம் எங்கள் சங்கம் LTUC உழைப்பர் உரிமை ASCC தலைவர் தோழர் பாரதி அவங்களை சந்தித்து பனையூரில் நான் போனேன். விஜய் அவங்கள பார்க்க நான் போன பனையூருக்கு எங்களை பார்த்து சந்தித்து கண்டிப்பாக உங்களுக்கு நான் வந்து உங்களுக்கு கூட தான் இருப்பேன், என் ஆதரவு எப்பவுமே உங்களுக்கு கிடைக்கும், உங்களுக்கோசம் நான் பாராளுமன்ற மன்றத்திலே நான் பேசுவேன்னு சொல்லி இப்போ இருக்கிற முதலமைச்சர் சொன்னார் எங்ககிட்ட. ஆனால் இன்றைக்கி வேறு நகராட்சியில் வந்து நீங்கள் கான்ட்ராக்ட் விடுறேன்னு சொல்கிறாரு. திரும்ப வந்து டிஎம்கே ஆட்சி என்ன பண்ணாங்களோ இப்போ இவங்க ஆட்சியில் திரும்ப அதே தொடர போகுது. எங்களுக்கு வாழ்வாதாரமே இந்த தூய்மை பணி தான். அதுவும் வந்து இதில் பெண்கள் வந்து 100%, 90% பெண்களுக்கும் அதுவும் சிங்கிள் பேரண்ட்ஸ் நாங்கள் அதிகமாக இருக்கோம். ஒற்றை பேரண்ட்ஸாக நாங்கள் இருக்கோம். இதில் இந்த வேலை தான் எங்களுக்கு வாழ்வாதாரம். இந்த வேலையை நம்பி தான் எங்கள் பிள்ளைங்களை படிக்க வைக்கிறோம், எங்கள் கடத்தை கொடுக்குறோம், நாங்கள் வீட்டு வாடகை கட்டுறோம். எல்லாமே நான் ஒரு சிங்கிள் பேரண்ட்ஸு, நான் ஒரு விடோ பண்ணி இன்றைக்கி இந்த வேலை தான் எங்களுக்கு வாழ்வாதாரமாக இருக்குது. திரும்ப முதலமைச்சர் ஜோசப் விஜய் அவங்களுக்கு சொல்கிறது ஒரே வார்த்தை தான், தமிழ்நாடு மக்கள் அவங்க பண்ண ஒரே அராஜகமும் திரும்ப நீங்கள் பண்ணீங்கன்னா திரும்ப மாற்றம் தான் கண்டிப்பாக வரும். ஏன்னா தமிழ்நாடு மக்கள் எல்லாமே இந்த தூய்மை பண்ண போராட்டத்தை 6 மாதம் போராட்டத்தை எல்லாம் பார்த்துங்க. இன்றைக்கும் சொல்லுவாங்க, நீங்கள் கேட்டு பாருங்கள், டிஎம்கே தோத்த காரணம் தூய்மை பண்ணி போராட்டம் தான் சொல்லுவாங்க. அதை வந்து யாருமே மறக்க கூடாது. விஜய் அவங்களும் மறக்க மாட்டாருன்னு நாங்கள் நினைக்கிறோம். ஆட்சிக்கு வந்த பிறகும் தனியார் மயமாக்குறது அவங்க தொடர்றாங்கன்றீங்க. வேலையில் ஏதாச்சும் மாற்றங்கள் வந்து ஆட்சி மாற்றம் ஒன்றுமே வரலங்க. வேலையில் எந்த மாற்றமே இல்லை. முன்னாடி எப்படி இருந்ததோ அதே தான். ஒரு பாத்ரூம் வசதி இல்லை. ஒரு பெண்கள் நாங்கள் வந்து ஒரு மாதவிடா காலத்தில் எங்களுக்கு வந்து ஒரு பர்மிஷன் கிடையாது. ஒரு வயிறு வலின்னு சொல்லி சொன்னால் கூட ஒரு SI கிட்ட ஒரு மேஸ்திரிக்கிட்ட பர்மிஷனில் சொல்கிற வேலையை செஞ்சுட்டு போன்னு சொல்லி ஒரு அராஜகம் முன்னாடி எப்படி அராஜகம் இருந்துச்சு இந்த தூய்மை பண்ணி வேலையில் இன்னமும் அந்த அராஜகம் நீடிக்குது. எங்களுக்கு நாங்கள் சொல்கிறது ஒரே ஒரு ஒற்றை கோரிக்கை தான். அன்றைய முதல்கிட்ட சொல்லிக்கிறேன், இப்போ இருக்கிற முதல் ஜோசப் விஜய் அவங்ககிட்டே சொல்கிறோம், எங்கள் பணி நிரந்தர பணி கிடைக்கிற வரைக்கும் எங்கள் போராட்டம் தொடரும். இந்த கூட்டத்தின் வாயிலாக தூய்மை பண்ண நான் சொல்கிறோம், கண்டிப்பாக எங்களுக்கு மாற்றம் கொடுத்தாருன்னா இன்றைய அடுத்த முதல்வர் அவர் தான். எங்களுக்கு அவர் மாற்றத்தை கொடுக்கலன்னா இன்றையோடு அவர் கடைசி அவரை ஊற்றி முன்னு வீட்டுக்கு போகலாம். அவ்வளோதான். நாங்கள் உண்ணநிலை போராட்டத்தில் எங்கள் தோழி வந்து ஒரு 25 நாள் எங்கள் தலைமை அலுவலகத்தில் அம்பத்தூரில் இருந்தாங்க. இன்றைக்கி அமைச்சராக இருக்கிறாங்க ஆதவ அர்ஜுன் தோழர் அவங்களும்
நம்ம புஷி ஆனந்த் அவங்கள வந்து நேராகவே எங்களை சந்திச்சாங்க தோழர் கூட்டத்தில் சந்தித்து கண்டிப்பாக உங்களுடைய கோரிக்கை ஜெயிக்கும், உங்கள் பக்கம் வந்து தலைவர் இருக்கார், கண்டிப்பாக தலைவர் உங்களுக்கு ஆதரவாக இருப்பார், இன்றைக்கெல்லாம் கூட நாளைக்கு வந்தாலும் கண்டிப்பாக முதலமைச்சர் வந்து விஜய் அவங்க வந்து அவர் முதலமைச்சர் ஆகாத முன்னாடி அவங்க சொன்னாங்க முதலமைச்சர் விஜய் வந்து உங்களுக்கு ஆதரவு கொடுப்பாரு, உங்களுக்கு நிரந்தர பணி செய்வாருன்னு சொல்லி நம்ம அமைச்சர் அவங்க 2 பேர் வில்லிவாக்கத்துறை அமைச்சர் ஆதவ அர்ஜுனா நம்ம டி நகர் அமைச்சர் அந்த துறை அமைச்சர் புஷி ஆனந்த் அவங்களும் வந்து எங்களுக்கு ஆதரவு தெரிவித்தாங்க. நீங்கள் 6 மாத காலத்தில் நீங்கள் கஷ்டப்படுறீங்க, உங்களுக்கு எல்லாமே வந்து உங்கள் குடும்ப செலவை உங்களுக்கு அரிசியிலேருந்து பருப்புலேருந்து எல்லாம் தரேன்னு சொல்லி வெறும் வாயாக சொல்லிட்டு போனாங்க, தவிர யாருமே செய்யலை. அந்த 6 மாத கால போராட்டத்தில் இங்கே இருக்கிற அத்தனை பேருக்குமே எங்கள் கூட நின்று எங்களுக்கு துணையாக நின்று ஒரே சங்கம் LTUC உழைப்போர் உரிமை எங்கள் தலைவர் தோழர் பாரதி அவங்க தான். கண்டிப்பாக எங்கள் போராட்டம் தொடரும். அங்கே கையை வச்சு இங்கே கையை வச்சு பார்த்தீங்கன்னா அப்புறம் நாங்களாம் திரும்ப கையை வைக்கிற நிலைமை வரோம். இந்த மாற்றத்தை முதலமைச்சர் கண்டிப்பாக இதை பார்க்கணும், எங்களுக்கு ஒரு மாற்றத்தை கொடுக்கணும் நாங்கள் வேண்டுகோள் வைக்கிறோம். ஊராட்சியில் இருக்கிறவங்களும் அதே தூய்மை பணியால் தான் நாங்கள் படுற கஷ்டம் தான் அவங்களும் படுறாங்க, அவங்களுக்கும் இது தப்பு தான், தப்புங்க. எல்லாரும் ஒரு மாற்றம் வரணும், நாங்கள் ஓட்டு மாற்றி போட்டோம், தமிழ்நாடு மக்களுமே மாற்றத்தை கொடுத்துருக்காங்க. மாற்றம் நீங்கள் வந்தோடனே ஃபஸ்ட்டு ஏழைங்க வயிற்று அடிக்க தான் நீங்கள் முதலமைச்சர் வந்துக்கிறீங்களா? எங்கள் வயிற்று வந்து பெண்கள்ங்க, அதிகபட்ச பெண்கள் தான் நாங்கள் இருக்கோம், எவ்வளோ கஷ்டப்படுற பெண்கள் தான் இருக்கிறாங்க. திரும்ப 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 எங்களை போராட வைக்கணும்னு நினைக்கிறது தப்பு இல்லையா? இது திரும்ப வாங்க, நாங்கள் திரும்ப கூவாத்தில் ஊனோம், சேத்துல ஊனோம், கடலில் ஊனோம், எதுக்கு அதுக்கு ஒரே செத்து போயிடலாமே. நாங்கள் இப்போ தான் ஒரு 4 மாதமாக நிம்மதியாக நாங்கள் ஒரு நல்ல சாப்பாடு சாப்பிட்றோம். 6 மாதத்துக்கு அப்புறம் திரும்ப வந்து இதே நிலைமை செய்கிறாங்கன்னு நினைக்கிறப்போ ரொம்ப மன உடைச்சலுக்கு ஆளாகிறோம். முதலமைச்சருக்கு ஒரே ஒரு வேண்டுகோள் தான், எங்கள் பணியை நிரந்தர பணி செய்யணும். அவர் சொன்னார் நான் வந்தால் உங்களுக்கு செய்வேன்னு. முதலமைச்சர் CM அவர்கள் வந்து வேண்டிக்கிறேன். அவர் வந்து CM ஆகிறதுக்கு முன்னாடி ஓட்டு கேட்குறப்போ தமிழ்நாடு மக்கள்கிட்ட கேட்டார், உங்கள் அண்ணனா உங்கள் தம்பியா உங்கள் புள்ளியான்னு கேட்டார். இப்போ நாங்கள் சொல்கிறோம், எங்கள் அண்ணனாவும் எங்கள் தம்பியாவும் எங்கள் புள்ளியாவும் நாங்கள் நினச்சி நாங்கள் ஓட்டு போட்டோம். எங்களை அக்கா தங்கச்சியா அவங்க குடும்பத்தில் அம்மாவா சித்தியா பெரியம்மா அவர் எங்களை நினைக்கணும். நாங்கள் மாற்றத்தை கொடுத்துருக்கோம், அந்த மாற்றத்துக்கானதை ஒரு நிரந்தர பணி செய்யணும்னு நாங்கள் வந்து அவருக்கு வேண்டுகோள் வைக்கிறோம். பணி நிரந்தரம் செய்திடுங்க, பணி நிரந்தரம் செய்திடுங்க, பணி நிரந்தரம் செய்திடுங்க. போர் உரிமை இயக்கம், உழைப்போர் உரிமை இயக்கம், பேரணி வெல்லட்டும், பேரணி வெல்லட்டும், போராட்டங்கள் வெல்லட்டும், போராட்டங்கள் வெல்லட்டும், கோரிக்கைகள் வெல்லட்டும், கோரிக்கைகள் வெல்லட்டும், விடமாட்டோம் 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 விடமாட்டோம், கோரிக்கைகள் வெல்லாமல், கோரிக்கைகள் வெல்லாமல் விடமாட்டோம் விடமாட்டோம்.